வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு ஆங்கில புத்தகம் பயிற்சி புத்தகத்தின் 74வது பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மந்த்லி அசஸ்மெண்ட் 2 இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் இதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சருக்கு பொருத்தமான சென்டென்ஸை மேலேருந்து எடுத்து நம்மளை அந்த பாக்ஸுக்குள்ளே நேராக எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகளுக்கு கண்டுபிடிச்சி எழுத சொல்லுங்கள். ரைட் த கரெக்ட் masculine ஆர் feminine nouns in the space given. கீழே பாருங்கள், ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. masculine nouns அப்படின்ட்டு ஃபஸ்ட் இருக்குது, பக்கத்தில் feminine nouns அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடுபட்ட இடத்துல நம்மளை நிரப்ப சொல்லியிருக்காங்க. பிரின்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க, அதுக்கு feminine noun princess அதை நம்ம எழுதியிருக்கிறோம். அடுத்தது டாட்டர் அப்படின்ட்டு feminine nounsல கொடுத்துருக்காங்க, இதுக்கு masculine noun son. இதே போல் விடுபட்ட இடத்துல நம்ம நிரப்பியிருக்கிறோம். இதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, ஹங்க்ரி, டேஸ்டி, டஸ்டி அப்படின்ட்டு. இந்த வார்த்தையை பொருத்தமான இடத்துல நிரப்ப சொல்கிறாங்க. கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு டேஸ்டி, செகண்டுக்கு டஸ்டி, தேர்டுக்கு ஹங்க்ரி. ஐடென்டிஃபை அண்ட் சர்க்கிள் த அட்வர்ப் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே அட்வர்பை கண்டுபிடித்து அதை வட்டம் போட சொல்லியிருக்காங்க. நாம் வட்டம் போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு கிளியர்லி, ஹாப்பிலி, ஸ்வீட்லி. அட்வர்ப் அப்படிங்கிறது பொதுவாகவே எல்ஒய் அப்படின்ட்டு முடியக்கூடியது. இதை நீங்கள் குழந்தைகளுக்கு முதல்ல டீச் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இதை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு லெட்டர்ஸ் அண்ட் ரைட் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 டேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே அதுக்கான விடை கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையோட ஸ்பெல்லிங் மட்டும் மாறி மாறி கொடுத்துருக்காங்க. அதை வரிசைப்படுத்தி எழுதினாக்கா அதுக்கான விடை கிடைக்கும். நாம் பக்கத்தில் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதை குழந்தைகளை கண்டுபிடிக்க சொன்னீங்கன்னா அவங்க ஈஸியாகவே கண்டுபிடிப்பாங்க. அடுத்து யூஸ் த வேர்ட்ஸ் பிலோ டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. உமன், கிராண்ட் மதர், மதர் அப்படின்ட்டு 3 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை பொருத்தமாக கீழே நம்ம அந்த டேஷில் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு மதர், செகண்டுக்கு உமன், தேர்டுக்கு கிராண்ட் மதர். சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சரியான வார்த்தையை கண்டுபிடித்து அந்த பொருத்தமான இடத்துல நிரப்ப சொல்லியிருக்காங்க. ரைட் சைடில் கடைசியில் பாருங்கள், கரெக்ட்லி, ஈஸிலி, பிரைட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாற்றி மாற்றி இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு ஈஸிலி அப்படின்ட்டு வரணும், செகண்டுக்கு பிரைட்லி, தேர்ட் ஒன்றுக்கு கரெக்ட்லி. இந்த ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணி குழந்தைகளை எழுதிக்க சொல்லுங்கள். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேஷை படித்து பார்க்க சொல்லுங்கள். இந்த டேஷில் எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 ஆப்ஷனில் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு சாஃப்ட் அப்படின்ட்டு வரணும், இரண்டாவதுக்கு திக் அப்படின்ட்டு வருது, தேர்ட் ஒன்றுக்கு லாங். ஃபைண்ட் அண்ட் ரைட் த கரெக்ட் ரைமிங் வேர்ட் ஃபார் த அண்டர்லைன்ட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேர், ஸ்ட்ரீம், நீட் அப்படின்ட்டு 3 வார்த்தைகளை மேலே அவங்களே கொடுத்துட்டாங்க. கீழே பாருங்கள், அந்த சென்டென்ஸில் கடைசியில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க க்ரீட் அப்படின்ட்டு. இதுக்கு ரைமிங் வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நீடு. இதை எடுத்து நம்ம அந்த கோட்டில் எழுதியாச்சு. அடுத்தது ஷேர் அப்படிங்கிறதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, இதுக்கு கேர். அடுத்து தேர்ட் ஒன் ட்ரீம், அதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஸ்ட்ரீம். அடுத்து கீழே பாருங்கள், ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு வேர்ட்ஸ் அண்ட் மேக் எ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜம்பிள்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வரிசைப்படுத்தி எழுதி ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸ் அமைக்க சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஃப்ளூட் அஃபெக்டட் மெனி பீப்புள் ஆஃப் த லிவ்ஸ். இதே மாதிரி அடுத்த பக்கத்துலேயே இருக்குது. மித்ரா ஃப்ளாஷ்ட் த டார்ச் இன் டு த டார்க் ரூம். தேர்டு பாருங்கள், சுந்தர்ஸ் ஃபாதர் ஷவுட்டட் லைக் எ மான்ஸ்டர். சூஸ் த கரெக்ட் மீனிங் ஃபார் த அண்டர்லைன்ட் வேர்டு அப்படின்ட்டு கீழே பாருங்கள் 3 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வார்த்தைக்கு மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பொருத்தமான மீனிங் என்ன அப்படின்ட்டு மேலேருந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. திரும்ப அந்த சென்டென்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு அஃபெக்டட் அப்படிங்கிறதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேமேஜ்டு. அதை அந்த டேமேஜ்டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அந்த சென்டென்ஸை திரும்பி நம்ம ரீரைட் பண்ணியிருக்கிறோம்.
இதே போல் செகண்டு பாருங்கள், சேஸ்டு, அதுக்கு ஃபாலோடு, தேர்டுக்கு ஃப்ளாஸ்டு, இதுக்கு ஸ்பார்க்கிள்டு. அடுத்து சேஞ்ச் த ஜெண்டர் ஃபார் த அண்டர்லைன்ட் வேர்ட்ஸ் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டர்லைன் பண்ணப்பட்டுள்ள அந்த வார்த்தைக்கு ஜெண்டர் மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லி திரும்ப எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ரீரைட் த கம்ப்ளீட் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே போல் தான் 3 வார்த்தைகள் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளவர், வின்னிங், ஹாரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான வார்த்தையை அந்த கோட்டில் எழுதிட்டு திரும்ப அந்த சென்டென்ஸை எடுத்து கீழே எழுத சொல்லியிருக்காங்க. இதே போல் நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ரீரைட் த சென்டென்சஸ் பை ஆடிங் சூட்டபிள் அட்வெர்ப்ஸ் அப்படின்ட்டு 3 அட்வெர்பு கொடுத்துருக்காங்க. கேர்ஃபுல்லி, நீட்லி, ஸ்ட்ராங்லி. இந்த அட்வெர்பை பயன்படுத்தி அந்த டேஷை ஃபில்லப் பண்ணிவிட்டு அந்த சென்டென்ஸை அப்படியே எடுத்து திரும்ப கீழே கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் எழுதுவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. ரீட் அண்ட் ஆன்சர் அப்படின்ட்டு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜை குழந்தைகளை படிக்க சொல்லுங்கள். இதுக்கு கீழே இதிலிருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. பொருத்தமான கேள்விக்கு நம்ம ஆன்சர் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். சூஸ் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு தேர்ட் ஒன் தான் சரியானது, அதை டிக் பண்ணிக்கிறோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வென் டிட் த டாக் ரன் அவே? தி டாக் ரன் அவே வென் த பிரைட் லைட் ஃப்ளாஷ்டு. தேர்ட் ஒன் பாருங்கள். வாட் மிஸ்டேக் டிட் ராகுல் மேக்? ராகுல் மேட் எ மிஸ்டேக் அண்ட் லெஃப்ட் த கேட் ஓப்பன். fill in the blanks with the correct gender pair அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே சன், டாட்டர், கிங், குயின், ஹென், காக். இதை எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த டேஷில் கரெக்டாக எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு கிங், குயின் வரணும். செகண்டுக்கு ஹென், காக். தேர்ட் ஒன்றுக்கு சன், டாட்டர் அப்படின்ட்டு வரணும். அடுத்தது ரீரைட் த சென்டென்ஸ் யூஸிங் கரெக்ட் அட்வெர்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்வெர்பை பயன்படுத்தி இந்த சென்டென்ஸை திரும்பி ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம் கீழே எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகளை நீங்கள் எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. சூஸ் த கரெக்ட் பேர் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள். ஃப்ரெஷ், வார்ம், குவைட், பீஸ்ஃபுல், சாஃப்ட், ஃப்ளஃபி. இந்த வார்த்தைகளை கீழே பொருத்தமான இடத்துல எழுத சொல்லியிருக்காங்க. கோடு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல நாம் எழுதி காட்டியிருக்கிறோம். குழந்தைகள் அவங்களாகவே செய்யறதுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க. டவுட் இருக்குது அப்படின்னாக்கா இந்த வீடியோவை காட்டுங்க. ஃப்ரேம் ஏ சென்டென்ஸ் ஃபார் ஈச் வேர்ட் ஆன் யுவர் ஓன். 3 வார்த்தைகள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அஃபெக்டட், ஹார்ம்டு, பிரேவ் அப்படின்ட்டு 3 வார்த்தைகள் இருக்குது. எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி 3 வாக்கியங்களை பக்கத்தில் உருவாக்க சொல்கிறாங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன். மலர் இஸ் அஃபெக்டட் பை எ டிசீஸ். வி ஷுட் நாட் ஹார்ம்ட் அனிமல்ஸ். ஹீ இஸ் எ பிரேவ் பாய். இதே போல் வாக்கியங்களை உருவாக்க சொல்லுங்கள். ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அதுக்கு கீழேயே கேள்விகள் இருக்குது பாருங்கள். வாட் இஸ் சுஜாஸ் ஃபாதர் யூஸ் த ட்விக் ஃபார்? ஹீ யூசஸ் த ட்விக் ஆஸ் எ டூத் பிரஷ். இதுதான் சரியானது, அதை டிக் பண்ணிக்கலாம். கீழே அந்த சென்டென்ஸை அந்த கோட்லேயும் எடுத்து எழுதிக்க சொல்லுங்கள். ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ட்ரூ அப்படின்னு தான் வரணும். தேர்ட் ஒன் பாருங்கள். ரீட் அண்ட் டிக் த ராங் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறான சென்டென்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் தான் இதில் தவறானது, அதை டிக் பண்ணிக்கலாம்.